நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகணும்னா முக்கியமாக இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் 5 நிமிஷம். அடுத்து ரெண்டாவது நாங்கள் கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியல் 30 நிமிஷம் தரவாக படித்து முடிக்கணும். மூணாவது என்ன பண்ணணும்னா அடுத்து ஸ்கூல் புக் எடுத்து அந்த 30 நிமிஷம் படிக்கணும் நல்லா தரவா. இதெல்லாம் தரவா ஆனப்பட்டு 4வது டெஸ்ட்டு, அது ஒரு 50 நிமிஷமாச்சு அங்கே டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிக்க. இந்த 5ஐயும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மாநில அரசு எவ்வாறு செயல்படுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகம் எப்படின்னா ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் சட்டமன்றம் மாநிலத்திற்கான சட்டங்களை ஏற்று அமைப்பும் பேரவை மற்றும் மேலவை. அப்புறம் நீதித்துறை உயர் நீதிமன்றம் மற்றும் கீழ் நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுகிறது. அடுத்து முக்கியமான எண்கள் என்னென்னா இந்தியாவின் மாநில அரசாங்கம் 28, ஆளுநரின் பதவி காலம் 5, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதி 234, உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 62. அடுத்து ஆளுநர் தகுதி நமக்கு என்ன தெரியும், 35+, பதவி காலம் 5 ஆண்டு, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார், முதலமைச்சர் நியமிக்கிறார், சட்டமன்றத்தை கலைக்கலாம், பல்கலைக்கழகங்களில் வேந்தர், அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். அடுத்த அரசியலமைப்பை சட்டப்பிரிவு 356. அதே முதலமைச்சர்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு 118+, மாதம் எம்எல்ஏவாக வேண்டும், 6 மாதம் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும். அடுத்து பெரும்பான்மை கட்சி தலைவர், அமைச்சரவை தலைவர், கொள்கை முடிவுகளை இறுதி அதிகாரம், துறையை ஒருங்கிணைக்கிறார், உயர் அதிகாரிகளை நியமிக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். யாரும் முதலமைச்சருக்கு. அடுத்து என்ன பார்க்குறோம்னா மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். அது என்னன்னா சட்டமன்ற மேலவை என்னன்னா குறைந்தது 40 உறுப்பினர்கள், 3/4 உறுப்பினர் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு, பதவி காலம் 6 ஆண்டு, 1/6 உறுப்பினர் ஆளுநரால் நியமனம், 30 வயது தகுதி. அதே சட்டமன்ற பேரவை அதுவும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 60 முதல் 500 உறுப்பினர்கள், மக்களால் நேரடியாக தேர்தல், பதவி காலம் 5 ஆண்டு, 25+ வயது தகுதி, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். தற்போது 6 மாநிலங்களில் மட்டுமே மேலவை உள்ளது. எந்தெந்த மாநிலம், இது முக்கியமான கொஸ்டின். தற்போது 6 மாநிலங்களில் மட்டுமே மேலவை உள்ளது. பீகார், யூபி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசு, தெலுங்கானா. 18+ வயதினர் வாக்களிக்கலாம். மசோதா சட்டம் ஆவது எப்படி, ஒரு மசோதா சட்டமாவது எப்படின்னு பார்ப்போம். மசோதா அறிமுகம், விவாதம் மற்றும் கருத்து பரிமாற்றம், திருத்தங்கள் கொண்டு வரலாம், பாதிக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர் ஆதரவு, ஆளுநர் ஒப்புதல் சட்டம். அடுத்து மாநில உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டு நியமனம் குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம் சிஜே மற்றும் மாநில ஆளுநரை கலந்து ஆலோசிப்பது. 2வது தகுதி இந்திய குடிமகன் + 10 ஆண்டுகள் வழக்கறிஞர் அனுபவம். 3வது ஓய்வு வயது 62 வயது வரை பதவியில் இருப்பார், நீக்கம் மிகவும் அரிது. நிதி பேராணைகள் ஆட்கொணர்வு, தகுதி முறை வினவும், தடை உறுத்தும், கட்டளையிடும் ஆவணங்கள். அடுத்து கண்காணிப்பு அனைத்து சார் நிலை நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும் அதிகாரம். அடுத்து பதிவுறு நீதிமன்றம் வழக்குகள் பற்றி பதிவேடுகளின் ஆதார சான்றாக செயல்படுகிறார்.